இங்க ஒரு லேடி திடீர்னு ஒரு கிளாஸ் டோர் பயங்கரமா ஷேக் ஆகுறத கவனிக்கிறா. சடனா மேல பறவைகள் கூட்டம் கூட்டமா பறக்க ஆரம்பிக்குது. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு அவங்களோட 2 பசங்களையும் பயத்துல இறுக்கமா பிடிச்சிட்டு நிக்கிறான். அப்போ சடனா அங்க ஒரு பெரிய சுனாமி அலை அவங்கள நோக்கி பாஞ்சு வருது. சடனா அவரோட குழந்தைகளோட கைகளை பிடிச்சிட்டு வேகமா ஓட ட்ரை பண்றாரு. ஆனா அந்த சுனாமி அவங்கள அடிச்சிட்டு போயிருது. உடனே அவங்களோட இன்னொரு குட்டி பையன் சடனா ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சிடுறான். அந்த லேடி அப்படியே உட்காந்துடுறாங்க. அவங்களையும் சுனாமி அலை அடிச்சிட்டு போயிருது. அதிர்ஷ்டவசமா அங்க இருந்த ஒரு தென்னை மரத்தை டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. அப்போ தூரத்துல அவங்களோட பையன் சுனாமி அலையில போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. உடனே அவங்க பையனை காப்பாத்தலாம்னு போக சடனா ஒரு மரக்கிளை அவங்க ஸ்டொமக்ல குத்தி காயப்படுத்திடுது. உடனே அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அப்போ அவங்க பையன் ஒரு விளம்பர போர்டை பிடிச்சிட்டு இருக்கிறான். அவங்கள தண்ணி அப்படியே அடிச்சு கொண்டு போகுது. கொஞ்ச நேரத்துல இன்னொரு பெரிய அலை அங்க வருது. அவன் உடனே ஒரு லைட் போஸ்டை பிடிச்சுக்கிறான். அவன் அம்மான்னு கத்துனதும் கொஞ்ச நேரத்துல அவங்க மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிக்கிறாங்க. வேவ் கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் நீந்தி ஒன்று சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஹஸ்பண்டும் இன்னும் 2 குழந்தைகளும் எங்க போனாங்கன்னு தெரியாததால அவங்கள தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அம்மா காயப்பட்டிருக்காங்கன்னு அவனுக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்துல அடுத்த ஆள வரலாம்னு பயந்து ஒரு மரத்துல ஏறி இருக்காங்க. அப்போ அங்க வந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல அம்மா அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதே டைம் இன்னொரு பக்கம் அவங்க ஹஸ்பண்டும் 2 குழந்தைகளும் உயிரோட தான் இருப்பாங்க. அவங்களும் இவங்களத்தான் தேடிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவன் தண்ணி வாங்கலாம்னு வர்றப்ப சடனா அவனோட அப்பா அவன் தூரத்துல பாக்குறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவரு காணாம போயிடுறாரு. எல்லா இடமும் தேடி பாக்குறான். ஆனா அவனால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேகமா வெளியே வந்து அப்பான்னு கத்துறான். ஆனா அவர் காதுல அந்த சத்தம் விழல. ஆனா அவனோட தம்பிங்க 2 பேரும் அவனோட சத்தத்தை கேட்டு அங்க ஓடி வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. உடனே அவங்களோட அப்பாவும் அங்க வந்துடுறாரு. பெரிய பையன் அவங்கள அம்மாவை அட்மிட் பண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவங்க ஃபேமிலி மொத்தமா திரும்பவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. கடைசியா அவங்க அம்மாவோட ஆபரேஷனும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருது.